ஒரு வழியாக பலத்த இழுபறிகளுக்கு பிறகு ஆளுநர் அப்பாயின்மெண்ட் லெட்டரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கையில் கொடுத்துட்டார். அதாவது சி ஜோசப் விஜய் ஆகிய உங்களை நான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக நியமிக்கிறேன் என்று சொல்லி எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு அந்த கடிதம் கொடுத்தாச்சு. இனி எந்த விதமான குழப்பமும் இல்லை. இது உத்தியோகபூர்வமான தகவலாக வந்துட்டுது. முதலமைச்சராக பதவியேற்பாரா இல்லையா, இன்றைக்கு பதவியேற்பா இல்லையா, அந்த கட்சி ஆதரிக்குமா விலகுமான்னு சொல்லி கடந்த 4-5 நாட்களாக இருந்த எல்லா குழப்பங்களும் நீங்கி எல்லா பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு வழியாக தமிழ்நாட்டினுடைய 17வது சட்டசபையினுடைய முதலமைச்சராக இப்பொழுது ஆளுநரால் கடிதம் கொடுத்தாச்சு. அவர்தான் முதலமைச்சர் என்று சொல்லியாச்சு. இனி நாளைக்கு காலம் 10 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்க இருக்கின்றார் சி ஜோசப் விஜய். நாளைக்கு விஜயோட சேர்த்து சில அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பவே எல்லா ஊடகங்களையும் உத்தேச அமைச்சரவை பட்டியல் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டு அதில் ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த துறை கொடுக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு உத்தேசமான பட்டியல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்குது. இருந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரையில் நாளைக்கு காலம் 10 மணிக்கு பதவியேற்கக்குள்ள எல்லாம் தெரிய வந்துடும். அதுக்கு பிறகு திங்கட்கிழமை எம்எல்ஏக்கள் பதவியேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாளைய பதவியேற்பு விழாவுக்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் கடந்த 4-5 நாட்களாகவே ஒருக்கா எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, பேருந்து கைவிடுறது, திருப்பி அரேஞ்ச் பண்ணுறது, திருப்பி கைவிடுறது, திருப்பி கதிரைகள் எல்லாம் கொண்டே போட்டு எல்லாம் கொண்டே மேசையெல்லாம் போட்டு கம்பளம் எல்லாம் விரிக்கிறது, திருப்பி சுருட்டி வைக்கிறது, இப்படி கடந்த 4-5 நாட்களாக இந்த கிளித்தட்டு மறைக்கிற மாதிரி மாறி 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 நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். இப்போ கடைசியாக ஒரு வழியாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு நாளைக்கு விடிய 6 மணிக்கு இடையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிச்சிடணும் என்று சொல்லி கட்டளை போடப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இரவிரவாக அந்த பணிகள் எல்லாம் இடம்பெறும். ஏற்கனவே முக்காவாசி பணிகள் எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லப்படுகிறது. எனவே எச்சஞ்சொச்சமாக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சு இப்பொழுது நேரு இண்டோர் ஸ்டேடியம் நாளை காலை 10 மணிக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் ஏராளமான விஐபிக்கள் அழைக்கப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேக்சிமம் 5000 பேர் வரையில் இதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி இதுக்கிடையில் இந்த பதவியேற்பு விழாவை நேரடியாக பார்க்கறதுக்கு 20 இடங்களில் சென்னையில் 20 இடங்களில் மிக பிரம்மாண்டமான எல்இடி ஸ்கிரீன்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக பரவலான ஏற்பாடுகள் இன்று இரவு முழுவதும் நடைபெற்று நாளை காலை பதவியேற்பு விழா நடக்க இருக்குது. இதுக்கிடையில் இன்றைக்கு பின்னேரம் ஆளுநர் அவர்களை 5வது முறையாக சந்திக்க போகைக்குள்ள நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்ப்போம். அது என்ன 5வது முறை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக 4வது முறை தான் போனவர் விஜய் போய்கொண்டிருக்கைக்குள்ளேயே இடையில செய்தி வருது, இல்லை ஆளுநர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ஆளுநர் கேரளா போறார், ஆளுநர் திருவண்ணாமலை போறார் என்று சொல்லி மாறி மாறி செய்திகள் வந்தது. அதனால விஜய் அவருடைய அந்த வாகன தொடரணி திரும்பி போனது, சந்திப்பு நடக்கல. அப்ப எல்லார் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பதட்டம் ஒன்று இருந்தது. அதுதான் 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைச்சிட்டது. எல்லா கட்சிகளும் கடிதம் மூலமாக எழுத்து மூலமாக கொடுத்துட்டார்கள். இதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்குது, ஆளுநர் என்ன சதி செய்கிறாரா, ஆளுநர் வேணுமென்றே எப்படி நடந்து கொள்கிறாரா என்று சொல்லி எல்லா இடம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பு கொண்டு வந்தது. எல்லா ஊடகங்களையும் அது விவாதிக்கப்பட்டது. அப்படி நடந்து கேட்குள்ள திடீரென்று செய்தி வருது, இல்லை ஆளுநருடைய கேரளா பயணம் ரத்து செய்யப்பட்டது, அவர் விஜய் அவர்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி 5வது தடவையாக புறப்பட்டு போகின்றார் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய். இந்த முறை போகைக்குள்ள சாதாரணமாக போகாமல் அவருடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் தானே, அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எல்லா முக்கியமான உறுப்பினர்களை கூட்டிக்கொண்டு நேரடியாகவே கூட்டிக்கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு டீமா போய், ஏன்னு சொன்னால் ஆளுநர் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் அதில் வச்சு பதில் சொல்லணும், எந்த ஒரு தடங்களும் இனியும் ஏற்படக்கூடாது, இனியும் ஏமாறக்கூடாது என்றதுக்காக பெரிய ஒரு டீமா போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கக்குள்ள அதே ஒரு பதட்டமாக இருந்தது. ஏன்னு சொன்னா முதல் போயிட்டு சந்திச்சு ஒரு 20 நிமிஷத்துல ஒரு அரை மணி நேரத்துல ஒரு பதில் வந்துடும், வெளியில ஆளுநர் தரப்புல இருந்து அந்த கடிதம் வந்துடும் என்று சொல்லி எதிர்பார்த்தா 1 மணி நேரம் தாண்டி போய்கொண்டே இருக்குது. அது நிறைய சந்தேகங்கள் எழுப்பி ஊடகங்கள்ல அது ஒரு விவாதமாக முன்வைக்கப்பட்டது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, கொண்டு போய் கொடுத்த கடிதங்கள் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, கையெழுத்து வைக்கலையோ அல்லது பிராங்க் அடிச்சது சரியா இல்லையோ என்று சொல்லி, ஏனென்றா நேற்று இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது தானே, அதனால அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தது. எனவே அதுக்கு பிறகுதான் உத்தியோகபூர்வமான தகவல் வந்தது. இந்த நீங்கள் பார்த்த இந்த கடிதம் எல்லாம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டு உத்தியோகபூர்வமாக அந்த நியமன கடிதம் விஜய் அவர்களுடைய கைகளிலேயே கொடுக்கப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர், புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க.
அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று சொல்லணும். மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம். ஏனென்று சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்தது. எப்போவுமே எந்த ஒரு நாட்டிலையும் இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்யக்குள்ள அந்த ரெண்டு கட்சிகளும் ரெண்டு அரசாங்கங்களும் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொல்லும் போது மாறி மாறி அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அப்ப அங்க ஜனநாயகம் இல்லையான்ற ஒரு கேள்வி வரும். மூன்றாவது சக்தியோடு விரையக்குள்ளதான் ஒரு புது மாற்றங்கள் கிடைக்கும். இந்த இரண்டு கட்சிகளிடம் இருந்து கிடைக்காத புது புது மாற்றங்களும் புது புது அரசியல் சிந்தனைகளும் மக்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. எப்பவுமே புதுசா ஒரு கட்சி விரையக்குள்ள அந்த கட்சி மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம், இலங்கையில அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தது, என்பிபி கட்சி ஆட்சிக்கு வந்தது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 76 வருடங்களாக மாறி 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 இந்த ரெண்டு கட்சிகளும் தான். ஒரு பிரயோசனமும் இல்லை. நாட்டில் ஏதாவது புதுசா மாற்றங்களை கொண்டு வந்தார்களா? இல்லை. இப்ப தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கல, சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கல. சரி, அதைத்தான் விடுங்க. நாட்டில் போதையை ஒழிச்சிங்களா அல்லது பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தினீங்களா? இல்லை. பாதாள உலக குழுக்களை உருவாக்கி வளர்த்து விட்டதே அந்த ரெண்டு பேரும் தான், ரெண்டு கட்சியினர் தான். அதே மாதிரி இனவாதம் கட்டுப்படுத்தப்பட்டதா? இல்லை. இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள், இனவாதம் கதைக்கிற பிக்குமார் கட்டுப்படுத்தப்பட்டார்களா? கிடையாது. எத்தனையோ பெரிய பெரிய வழக்குகள் எல்லாம் நடந்தது. ஏதாவது ஒரு வழக்குக்கு நீதி நியாயம் கிடைச்சிருக்கா? அதுவும் இல்லை. அப்ப ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்யக்குள்ள தங்களுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கை போட்டுக்கொண்டு இலங்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப புதுசா அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு விரைக்குள்ளதான், ஒரு மூன்றாவது சக்தி உள்ளுக்குள்ள விரைக்குள்ளதான் நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய கைதுகளை, நிறைய விசாரணைகள், நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆஃப்கோர்ஸ் புதிய அரசாங்கத்தில் சில பல குறைபாடுகள் இருக்குது, அனுபவம் இல்லாத காரணத்தால் ஏற்படக்கூடிய தவறுகள் இருக்குது, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒப்பீட்டளவில் ஒப்பிட்டு தானே பார்க்கணும், இது நல்லதா அது நல்லதான்னு சொல்லி. ஒப்பீட்டளவில் இப்போ இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் நல்ல அரசாங்கம் என்றதை நாங்கள் எல்லாருமே ஒப்புக்கொள்வோம், ஈவன் அவர்களில் குறைகள் இருந்தாலுமே கூட. அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை ரெண்டு கட்சிகள் மாறி மாறி நீண்ட காலமாக ஆட்சி செய்து இந்த ரெண்டு கட்சிகளாலேயும் நிறைய நன்மைகள் எல்லாம் நடந்திருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தது, எத்தனையோ தொழில் வாய்ப்புகள், எத்தனையோ நலத்திட்டங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களுக்கு நீண்ட காலமாக ரெண்டு கட்சிகளே மாறி மாறி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு சலிப்புத்தன்மை ஒன்று வரும். ஈவன் அவர்கள் நல்லாவே ஆட்சி செய்தாலுமே சொல்லிடணும், இந்த காமராஜரையே தோற்கடிச்ச மண் என்று சொல்லி. எனவே இந்த உலகத்தில் எவர் நல்லவராக இருந்தாலும், இன்னி இல்லைன்ற நல்ல ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மக்கள் அவரை தோற்கடிப்பார்கள். அதை விட்டுட்டு இன்னும் ஒரு புதுசாக ஒரு ஆளை மக்கள் தேடுவார்கள். இந்த முறை தமிழக மக்கள் அப்படி ஒரு புதிய மாற்றத்தை தேடி இருக்கின்றார்கள். அதனால தான் இவ்வளவு வாக்குகள் அவருக்கு விழ வேண்டி வந்தது. தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு புதிய கட்சி, ஒரு இளைய கட்சி. பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சிருக்கணும் என்று சொன்னா, இல்ல இந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஒரு ஏக்கமும் தான் இந்த ஒரு வெற்றிக்கு காரணம். எனவே அதெல்லாமே இப்ப வெற்றிகரமாக முடிந்து நாளை காலை 10 மணிக்கு பதவி ஏற்கின்றார் விஜய் அவர்கள். இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம், எப்படி அமைக்கிறோம். எனவே நாளையிலிருந்து புதியதொரு அரசியல் மாற்றம், புதியதொரு பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த புதிய அரசியல் மாற்றம் என்னென்ன நன்மைகளை, என்னென்ன புது புது விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு வரப்போகுது என்பதை அறிவதற்கு எல்லா மக்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். எனவே நல்லதே நடக்கட்டும். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம்.